சார் அங்கே ஜேஎம் கோர்ட்லேருந்து இவ்வளவு வந்துட்டு போயிருக்கேன். தேனி ஜேஎம் கோர்ட்டுக்கு இங்கே சட்ட விபத்துக்கு இதுக்கெல்லாம் யார்கிட்ட காசு கேட்கு அம்மாட்ட கேட்டு வாங்கி சொல்லுங்கள். சர்ச்சுக்கிட்ட அம்மா இல்லையா? எப்போ வந்தாலும் அம்மா இருக்க மாட்டாங்களா? சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் இது பண்ணுறது? சரி, அங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்களாம்ல ஜேஎம் கோர்ட்டில் இருந்து? இன்னும் வரலையா? நம்பர் உங்களுக்கு தெரியாது? வெள்ளிக்கிழமை கூட வந்து கேட்டு போனது உங்களுக்கு தெரியாது? இங்கே யாருமே இல்லையா? அப்போ டூட்டியில் யாருமே இல்லையா? பெட்டிஷன் இன்னும் வரல. அப்படியா? அப்போ அங்கேருந்து எந்த பெட்டிஷனுமே வரலையா? வெள்ளிக்கிழமை எதுவும் சொன்னீங்களே முன்னாடி கொடுத்தது கேட்குறீங்க. அங்கே யார் சொல்லி விட்டாங்களா? இங்கே யாருன்னு சொல்லிவிட்டாங்க. இங்கே எதுவுமே அனுப்ப மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? அங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டுருக்காங்க. எனக்கு எந்த தப்பாலுமே வரல. அங்கே தான் கேட்கணுமா? கேட்குறேன். அங்கே இல்லையா? அங்கே போய் கேட்டதுக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போய் கேட்டால் தான் ஜனவரியில இருந்து இருக்குமா?
இப்படியே அலைய வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன மேடம் பண்ணுறது? அதை வெயிட் பண்ணி ரீ நம்பர் வாங்கிக்கோங்க. ம் இப்படி ஒரு ஒஸ்ட்டாக நீதிமன்றம் இருக்குன்னு ரீ நம்பர் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்னன்னு பார்ப்பாங்க சார். நக்கல் பண்ணுறாங்க அங்கே. ஆ ಈಗ கவர்மெண்ட் எம்ப்ளாயா அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் எல்லாமே வெளியே வரும் நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு எனக்கு. மேடம் அங்கே போய் கேட்டதுக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க மேடம். இங்கே அங்கே போய் இந்த மாதிரி அம்மாவை பார்க்கணும், இது காசை வாங்கி கொடுங்க, பெட்ரோலுக்கு அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு போய் கேட்டால் மண்டையாட்டுறாங்க. இத்தனை டைம் வந்திருக்கேன் கோர்ட்டுக்கு. அங்கே இருக்க வேலையாட்கள் தான். டீயை சாப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் டீயை சாப்பிட்ற, வடையை சாப்பிட்ற, டீயை சாப்பிட்ற, வடையை சாப்பிட்ற, வரவங்களை நக்கல் பண்ண. இதுக்கெல்லாம் யார் மேடம் காசு கொடுக்குறது? ஆசை முருகு கொடுப்பாரா? பொதுமக்கள் வரிப்பணத்தில் தானே சம்பளம் வாங்குறாரு. என்னோட வரிப்பணம் தானே. எஸ்பியோ கலெக்டரே கொடுக்கலையே, அவங்களுக்கே சம்பளம் நாங்கள் தான் கொடுக்குறோம் முதலமைச்சருக்கு. இதெல்லாம் யார் மேடம் கொடுக்குறது? அங்கே போய் கேட்டால் நீதிபதி இல்லை, வெளியே போயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீதிபதி இல்லை. அங்கே யார் நீதிபதினே தெரியல. இளையராஜா தான் நீதிபதினு நினைக்கிறேன். இது யார்கிட்ட போய் கேட்குறது சொல்லுங்கள். அங்கேயும் போயாச்சு. அப்பா வந்து உங்ககிட்ட 1/2 மணி நேரம் பேசினேன். சரி மேடம், இப்போ இங்கே போகிறது பிடிஜியை தான். அவர் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா காவல்துறைக்கு. பிடிஜே மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. இப்படியே அலைஞ்சிக்கிட்டே திரியணுமா? இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கோர்ட்டு போலீஸ் பிறப்பு வருதாண்ணா. எஸ்பி மேலே 200 பெட்டிஷன் போட்டான். என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்க தெரியுமா? இவரை வேலையை விட்டு தூக்கணும். அக்யூஸ்ட் எல்லா போலீஸும் கோர்ட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நீதித்துறை நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. இதுக்கு என்ன மேடம் பண்ணுறது? போயிட்டு வாங்குறீங்களா? நாளைக்கு வா, இன்று போய் நாளை வாங்குறீங்களா? அவர் தான் போலீஸ் ஏடிஎஸ்பி ஜெரால்டு, அவரும் ஒரே இதில் வேலை பார்த்தாங்க. ஏடிஎஸ்பி ஜெரால்டே கூப்பிட்டு சொல்கிறாரு என்கிட்ட, நீ எங்கே போனாலும் ஒன்றால் எதுவும் பண்ண முடியாதுன்றாரு. போன மாதம் கூப்பிட்டு விசாரணை பண்ணார். கேட்டேன், எதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஜெரால்டு ஏடிஎஸ்பிக்கு பவர் இருந்துச்சான். அவர் சொன்னது எல்லாமே தேனி போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடி தான் சொன்னார். என்கிட்ட என் மனைவிக்கு அவர் அவ்வளோ பெரிய அதிகாரம் படித்தவர். நீதிபதி மேலேயே நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறைனால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது? இப்படி கதையெல்லாம் அடிச்சு விடுவார் ஏடிஎஸ்பி ஜெரால்டு. ஆனால் ஒன்றும் வேலை பார்த்ததா சொல்லி சொன்னார். சரி மேடம், இப்போ என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட இது சம்மந்தம் சொல்லிடுறீங்களா? இந்த மாதிரி வெற்றிச்செல்வன் வந்தார், இந்த மாதிரி தேதியை மாற்றி போட்டிருக்கீங்க, 2வது மாதம் கொடுத்த புகார் மனு 1வது மாதம்னு சொல்லி போட்டிருக்கீங்க, காவல்துறை மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னால்
நீங்கள் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்கக்கிட்ட? இல்லை நான் சொல்லல. வேண்டாம் சார் ஆ காலையில் வந்து பப்ளிக் முன்னாடி சொன்னேன்னா, வக்கீல் முன்னாடி சொன்னேன்னா யார் கசிங்க அது? இந்த பெட்டிஷன் சென்டிங் டு டேக் ஆக்ஷன் அகேன் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்ட்டு. ஆ யாராச்சும் மதிப்பாங்களா நீதிபதியை? இல்லை நீங்களே மதிப்பீங்களா? ஒரு இங்கிலீஷ் தெரியல. எப்படியோ போய் சொல்கிறது இல்லை. நீதிபதி லஞ்சம் வாங்கிக்கிட்டு சிக்கலாட்டம். நீங்கள் எல்லாம் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு அலையிறீங்க? நீதி கிடைக்கல மேடம். எப்படி கிடைக்கும்? யாருமே நடவடிக்கை எடுக்கலன்னா எப்படி நீதி கிடைக்கும்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீதித்துறை நம்புறதே வேஸ்ட்டா? அப்போ கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி தான் மேடம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே சொல்கிறாங்க. குழப்பம் பார்க்காம எதுவும் வெட்டி அலையிறீங்க? குழப்பம் பார்க்காம தேனி ஸ்டேஷனில் போட்ட கேஸு, மகளிர் ஸ்டேஷனில் போட்ட பொய் கேஸு, சைபர் கிரைமில் போட்ட பொய் கேஸ் போட்டு வச்சுட்டு எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுத்தா போய் கலெக்டர் போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க. என்னங்க சார்? ஆ இல்லை சார், பின்னாடி சைகை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கொடுக்குறீங்க? இது அந்த கிரேட் பண்ணுறது ரினியூல் போட்டு அனுப்பணுமா? ரெக்வஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்களா? இல்லை பின்னாடி சைகை பண்ணதை நான் பார்த்தேன். அதே சார் நான் அவங்க வந்து அது அது எங்கே பண்ண சொன்னாங்க சொன்னேன். நான் இங்கேருந்து இது பண்ண வேண்டியதானா? எவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்க? பேசிட்டு இருந்தீங்க, நான் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அது என்ன உங்களுக்கு தெரியாது என்ன? எனக்கு தெரியாது உங்களுக்கு. ஆ தெரியல. உங்களால தான் இவ்வளோ பிரச்சனையா? காசிராஜெல்லாம் தெரியாது. 2021 கோர்ட்டு போலீஸ் இங்கே தானே இருக்கீங்க. 2022 ஆ இதை நீங்கள் தானே கோர்ட்டில் கேஸ் நடத்தி விடாமல் எல்லாம் பித்தலாட்டம் பண்ணது. இந்த மாதிரி சொல்ல